அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்களைப் போன்று வேடமிடும் நாடக கலைஞர்கள் தேர்தல் விதிமுறையால் வருவாய் குறைந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தேர்தல் வந்தால் நாடக கலைஞர்களுக்கு அது வருமான காலம். பிரச்சாரத்தின் போது முக்கிய தலைவர்கள் நடிகர்களைப் போல வேடமணிந்து வெயிலிலும் மழையிலும் சுற்றி வந்து பிரச்சாரம் செய்தால் ஓரளவுக்கு பணம் கிடைக்கும். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் வேடங்களில் இதுபோன்ற கலைஞர்கள் வீதிகளில் உலா வருவதுண்டு. எங்கள் அனைவரையும் ஒற்றுமையாக பார்க்க வேண்டும், ஒரு கலைஞர்களாக ரசிக்க வேண்டும், ஒரு கலைஞர்களாக ரசிக்க வேண்டுமே தவிர வேற்றுமையாக இவர் திமுகவை சேர்ந்தவர், அரசியலை சேர்ந்தவர், அந்த கட்சியை சேர்ந்தவர், இப்படி கட்சி பாரபட்சம் இல்லாமல் எங்கள் கலையை, எங்கள் ரசனையை, எங்கள் தோற்றத்தை அவர்கள் ஏற்று அந்த கருத்துக்களையும் ஏற்று எங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். கோவையில் மட்டும் 2000க்கும் மேற்பட்டோர் இத்தொழிலை நம்பியுள்ளனர். தேர்தல் காலத்தை திருவிழா காலமாக நாடக கலைஞர்கள் கருதி கொண்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் விதிமுறைகளை காரணம் காட்டி யாரும் இவர்களை அழைப்பதில்லையாம். முன்பிருந்த தேர்தல் காலத்தில் முன்கூட்டியாகவே எனக்கு நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுப்பார்கள். அப்பொழுதெல்லாம் கூட்டணிகள் குறைவாக இருந்த ஒரு காரணம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். என்னை எல்லாருக்கும் நன்றாக தெரியும். தெரிந்தவர்கள் எல்லாம் நேரடியாக முதலில் எனக்கு எங்கள் ஊர் பிரச்சாரத்துக்கு வாருங்கள், கும்பகோணம் வாருங்கள், மதுரை வாருங்க, மதுரைக்கு கூப்பிடுவாங்க, சென்னையில் கூப்பிடுறாங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் தயாராக இருக்கிறோம், இன்னும் அழைப்பு வரவில்லை. ஆபாச நடனங்கிறது சில ஊர்களில் நடக்கிறதுனால கோவை மாவட்டத்திலையும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இல்லைங்க. இதனால நாங்கள் பாருங்க, எம்ஜிஆர், கலைஞர், ரஜினி, விஜயகாந்த் இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிற நேரத்தில் வெளியூர்ல எங்கேயோ சில ஆட்கள் பண்ற தவறுனால இந்த கோவை மாவட்டத்துக்கு எங்கேயுமே பர்மிஷன் தர்றதில்லைங்க. சில தமிழ்நாட்டில் மேக்சிமம் இப்போ தடை பண்ணிட்டாங்க. இதுல நிரந்தரமான வருமானம் ஒரு 10 வருஷம் முன்னாடி எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. வருஷம் பூரா நிகழ்ச்சி பண்ணுவோம். சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, சென்னை இப்படி எல்லா ஊருக்கும் நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். ஆனா இப்ப திடீர்னு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த ஆபாச நடனம் ஒன்று புதுசா உருவாயிருச்சு. அது உருவானதுல இருந்து எங்களுக்கு வாய்ப்பு அதிகம் கிடைக்கிறது இல்லை. அதனால நாங்க மீண்டும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், எஸ்பி கிட்ட மனு கொடுத்தோம், முதலமைச்சருக்கும் மனு அனுப்பியிருக்கும். அதனால எங்களுக்கு இந்த ஆபாச நடன நிகழ்ச்சியை ஒழித்து எங்களை மீண்டும் பழையபடி இந்த நடிகர் தோற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு. மேடை கலைஞர்களுக்கு நிரந்தர வருவாய்க்கும் வழியில்லாத நிலையில் தேர்தல் கால அனுமதியும் மறுக்கப்பட்டதால் வருமானத்துக்கு வழியின்றி திகைப்படைந்துள்ளனர்.